உன்னோட போன் எங்க? ஐயோ, மறந்து வீட்ல வச்சிட்டேன். வழக்கம் போலையா? அதுல நானும் சித்தார்த்தும் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். அத பாரு. அத பார்த்தா உனக்கே புரியும். அதுல நீ வேற சித்தார்த்த பாப்ப. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் மம்மி. ஹாய். ஹாய் சித்தார்த். தமனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மறுபடியும் சொல்றேன், இதுதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ற கடைசி ப்ராஜெக்ட். தயவு செஞ்சு நீ இரிட்டேட் மட்டும் பண்ணாத. உனக்கு போன் மேல போன் பண்ணி என் விரலே தேஞ்சு போச்சு தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு காலை கூட உன்னால அட்டன் பண்ண முடியாதா? பயங்கரமா இரிட்டேட் பண்ற. ப்ராஜெக்டை இமிடியேட்டா உங்களுக்கு கொடுத்தாகணும்னு சொன்னேன். பிசினஸ் பண்ணலாம்னு பேசுற. அதுவும் பார்ட்னர்ஷிப்ல வேற பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா இப்படி சின்சியர் இல்லைன்னா எப்படி தமனா? உன்னால ஒரு போனை எடுக்க முடியாதா? முக்கியமான கொடிஷன் அத்தனையும் மெயில வச்சிருக்க. அதை ஃபார்வர்ட் பண்ணி தொலைச்சிருந்தாவது நான் அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன் தான் இப்படி கடுப்பேத்துறியோ தெரியல. என்ன பொம்மி இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சித்தார்த், பொம்மி கடை ஆர்டர் ஏதோ டெலிவரி பண்றதுக்காக அவளோட மொஃபெட்ல வந்திருக்கா. அப்ப அவ மேல கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு அடி எதுவும் பல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவளை சேஃபா காப்பாத்தி நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு ஒண்ணும் ஆகல. சரி, நானே பாக்குறேன். சித், பொம்மி ரொம்ப பயந்திருக்கா. தயவு செஞ்சு நீ அவளை ஒண்ணு திட்டிடாத. தமனா, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இத சொன்னது நீதானா இல்ல வேற யாராவதா? உண்மையாவே பொம்மியை திட்ட வேண்டாம் நீதான் சொல்றியா? சித், உலகத்துல எல்லாருமே ஒரு நாள் மாறிதானே ஆகணும். என்ன பத்தி இவ்ளோ நாளா நீ நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே சரிதான். நான் ரொம்ப தப்பா இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு புரியாம அதை கொச்சப்படுத்துற மாதிரி நிறைய தடவை உன்கிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிரு சித். அது அத்தனையும் தப்புன்னு நான் எந்த நிமிஷம் உணர்ந்துட்டேன். ப்ளீஸ் சித், என்ன மன்னிச்சிரு. ஒரு ஃப்ரெண்டா நேத்துப்பியா? என்ன தமன், ஷாக் மேல ஷாக் கொடுக்கற? பொம்மியை திட்ட வேண்டான்ற, என்ன நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்கற. எப்படி உனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? வேம்பு சாருக்கு காதலுங்கிற விஷயத்துல நம்பிக்கையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா தமன்னா சொன்னது எல்லா வகையிலயும் சரிதான். வேம்பு சாருக்கும் தமன்னாவை பிடிச்சிருக்கு போல இருக்கு. கடவுளே, இந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல இருக்கு. என்னைக்குமே நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சாக கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ என்ன கோச்சிக்கிட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது. நீ எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டா என் கூடவே இருக்கணும் சித். இவ்வளவு நாள் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட தமனா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீ ஒரு நல்ல ஜாப்ல செட்டில் ஆகி உன் வாழ்க்கைய நல்ல விதமா அமைச்சுக்கணும். ஆக மொத்தத்துல நீ செஞ்ச தப்ப நீயே உணர்ந்துட்ட. என் ஃப்ரெண்ட் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. தேங்க்ஸ் தமனா. தேங்க்ஸ் a lot தமனா. நம்ம பிளான்ல இது இல்லவே இல்ல. எனிவே தேங்க்யூ சித். நம்ம நினைச்சதை விட எல்லாமே சிறப்பாவே நடக்குது. பொம்மி, நீ காலி. சித், நான் சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கட்டும். நீ பொம்மியும் ஒரு வார்த்தை கூட திட்டக்கூடாது. சரி, ஓகே தமனா. சரி வா, சரி வா போலாம். என்ன பூமி,
ஜாலியா வந்து உக்காண்ட போல இருக்கு. சித், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பொம்மை கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அவகிட்ட நீ எதுவுமே கேட்க கூடாது, புரியுதா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரி. வேம்பு சார் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுதே. இதுக்கு மேல சித்தார்த்த இங்க விட்டு வச்சா ஆக்சிடென்ட் பத்தி பேசினாலும் பேசிடுவான். இந்த பொம்மைய நைஸா கிளப்பி விட்டுடணுமே, என்ன பண்ணலாம்? ஓ சாரி 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 பொம்மி. இல்ல சாரி சார் சாரி. பரவாயில்ல. வா நம்ம போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு துணி பூரா கரையாவது சகஜம்தான். உங்க Dress தான் ரொம்ப விலையா இருக்கும். நீங்க போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஷோரா தான் சொல்றியா? தமனா, அவளுக்கு தான் பிள்ளையார் ஃப்ரெண்ட் இல்ல, அந்த கரையில அவர் பார்த்து பாரு. நீ போய் க்ளீன் பண்ணிட்டு வா. சரி, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். என்ன மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் சித்தும் ரொம்ப க்ளோஸ். அது எங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். உன் கூட இருக்கிறவங்களையும் உன்ன மாதிரியே மாத்திருவியா? பாரு, வழக்கமா நீதான் என்ன பார்த்தா எதையாவது கொட்டுவ. இன்னைக்கு தமனா கொட்டிட்டா. உன் பக்கத்துல இருந்தாலே அந்த வியாதி தொத்திக்குமோ? ஆமா, நீ தமனா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு தமனா சொல்லிட்டு இருந்தா. ஆமாமா, இன்ஃபேக்ட் இந்த இடத்துக்கு கூட நானும் தமனாவும் நிறைய முறை வந்திருக்கோம். பரவாயில்ல, தமனா இன்னைக்கு நிறைய மாறி வந்திருக்கா. எல்லாமே நல்லதுக்குதான். ஆமா, நீ என்ன சாப்பிடுற? ஏய், இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற ஒரு பிளாக் காஃபி, ஒரு சாக்லேட் கேக் கொண்டு வாங்க. ஓகே சார். யா ஓகே. இதுக்கு முன்னாடி இங்க நானும் தமனாவும் வரும்போது இப்படி லைட் மியூசிக்லாம் எதுவுமே இல்ல. ஆனா இப்ப இந்த மாதிரி லைட் மியூசிக்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பூமி, நீ அதை சாப்பிடு. கடையில ஸ்வீட் ஆர்டர் வந்தா பண்ற, வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன மெனுன்னு யோசிச்சு யோசிச்சு செய்யற. ஆனா உன்னை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிற. இது உனக்கு பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணிருக்கேன், சாப்பிடு.
நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. பூமி, இந்த கேக் நல்லா இருந்துச்சா? தேங்க். இங்க பாரு, தாங்குன்னு சொல்லக்கூடாது, தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லு. டாங். தேங்க். டாங். ஏய், அது ஃபிஷ் டேங்கா இல்ல வாட்டர் டேங்கா? டேங்க் இல்ல, டேங்க். டாங்க். யூ சொல்லு. யூ. இப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லு. தேங்க் யூ. சாரி, வினோதினி சித்திக்கிட்ட இருந்து கால் வந்தது, அதான் லேட். ஓகே. மேரேஜ் கவுன்சிலரை பாக்குறதுக்கு சித்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்களாம். ஆக்சுவலி கோர்ட்ல இருந்து ஆர்டர் போயிட்டா பெட்டரா இருக்கும்னு சித்தி ஃபீல் பண்றாங்க. என்ன சித்தி யோசிக்கிறா? ப்ளீஸ் போயிட. சரி, எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, நான் கிளம்பட்டுமா? இரு, ரெண்டு பேரும் ஒன்னாவே போயிடலாம். சரி தமனா, அது என்னன்னு பாப்போம், சரியா? ஓகே, சரி வா. தமன்னா, தேங்க்யூ. சரியா சொன்னேனா? கரெக்டா சொன்ன. தமன்னா தன்னோட பிளானை செயல்படுத்தியும் கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே, ஒன்னும் புரியலையே. தமன்னா சொன்ன மாதிரி செஞ்சு இவங்களுக்கு எப்படியாவது விவாகரத்து நடந்துருச்சுன்னா பொம்மி பொறுப்புல இருக்கிற கடைகளை நாம கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைச்சா அது நடக்குமான்னே தெரியலையே. ஹலோ, வீடு வந்துருச்சுங்க. என்ன இன்னைக்கு காருக்குள்ளே தங்கிற மாதிரி ஐடியாவா? வழக்கமா மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வாய மூடாம பேசிக்கிட்டே வரும். இன்னைக்கு வர வழியெல்லாம் அமைதியா வந்திருக்கு. என்ன விஷயம்? ஏன் நீங்க அதுக்குள்ள கிளம்பி வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஹோட்டல்லயே தமன்னா கூட இருந்து பேசிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் என்னைக்கா இருந்தாலும் தனியா வந்திருக்க வேண்டியவதான். தனியாவே வந்திருப்பேனே. என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? தமன்னா நீ பக்கத்துல இல்லாதப்போ என்கிட்ட நடந்த உண்மை பூராத்தையுமே சொல்லிட்டா. என்ன உண்மை? அதான் நீ உன்னோட டைகர்ல ஸ்வீட் டெலிவரி கொடுக்க போனப்ப ஏதோ கார்ல இடிச்சிட்டியாமே, அதனால ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. நான் உன்னை திட்டுவேன்னு என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சிருக்க. ஆனா தமனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. பொம்மி எதுவும் திட்ட வேண்டான்னு சொன்னா. பொம்மி எதுவும் திட்டாதன்னு அவ சொன்னதுக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் திட்டாம இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் நீ உண்மையை மறைச்சுக்கிட்டே இருக்கல்ல. எதுக்காக உனக்கு இத்தனை ஈகோ? நான் தான் உன்னை அந்த மொப்பட்டை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்ப போன நீ எனக்கு தெரியாம? பொம்மி, நான் இன்னைக்கு உனக்கு பெரிய ட்ரீட் தர போறேன். எதுக்காக தமன்னா பொய் சொல்லிருக்கா? இப்போதைக்கு இத வேம்பு சார் கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஐயோ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாத. இனிமே நீ உன்னோட வண்டி எடுக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இறங்கு.
வேணும்னே தான் வேம்பு சார் கிட்ட போய் சொல்லிருக்கா. எப்படி இருந்தாலும் அவ வேம்பு சார விரும்புறா, கல்யாணமும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பொம்மி, என்ன இன்னும் யோசிக்கிற? இறங்க. சித்தார்த், என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க இருந்து வரீங்க? பொம்மியை பத்தி கோர்ட்ல எதுக்காக மாமா அப்படி தப்பு தப்பா சொன்னீங்க? இல்ல இல்ல, நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்லப்பா. உனக்கும் பொம்மிக்கும் கல்யாணம் நடந்தப்போ நீதான் அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அத கோர்ட்ல சொன்னா பிரச்சனை அதிகமாகி உன் பேரு கெட்டு போயிடும் தான் வினோதினி மேடம் சொல்லி கொடுத்த மாதிரி பொம்மிய தப்பா சித்தரிச்சு சொன்னப்பா. மாமா, இந்த வீட்டுல பத்மநாபன் சாருக்கு தான் ஆரம்பத்துல இருந்து பொம்மியை பிடிக்காத. நீங்களும் அதே மாதிரி நடந்துகிட்டத என்னால ஏத்துக்கவே முடியல மாமா. என்னதான் வினோதினி மேடம் சொல்லியிருந்தா கூட பொம்மி மேல இவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டெல்லாம் நீங்க சொல்லியிருக்கவே கூடாது மாமா. சரிப்பா, சாரிப்பா. நீ இப்படி சங்கடப்படுவேன்னு எனக்கு தெரியாதுப்பா. இங்க பாருங்க மாமா, நான் உங்களை எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசியிருக்கேனா இல்ல அவமரியாதை பண்ணிருக்கேனா? அப்படி இருக்கும்போது பொம்மியை பத்தி நீங்க தப்பா பேசுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. கடையை பாத்துக்கிற விஷயத்துல பொம்மி வேண்டவே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவளை வற்புறுத்தி வர வச்சது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியுமாமா. இது தெரிஞ்சும் கோர்ட்ல அவ பேரை டேமேஜ் பண்ணது ரொம்ப தப்பு மாமா. இனிமே அவளை பத்தி எங்கேயுமே குறை சொல்லாதீங்க. உங்களை மனசார என் மாமாவை நினைச்சுதான் சொல்றேன். சரிப்பா, சரிப்பா. கோர்ட்ல இப்ப நடக்கிற பிரச்சனையில எனக்கும் வேம்பு சாருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆக போதும் என்னவோ. ஆனா இந்த மாதிரி நேரத்திலயும் என்னை விட்டு கொடுக்காம எனக்காக பேசுறாரே. பிள்ளையாரப்பா, இவரோட நல்ல மனசுக்கு இவருக்கு எந்த குறையும் வர வச்சிராத. எங்கப்பா ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரீங்களா? நான் ஒன்னும் கூட்டிட்டு போகல பாட்டி. ஏற்கனவே இவளும் தமனாவும் ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்க. என்னது ரெஸ்டாரண்டா? நான் அங்க போனேன், வரும்போது இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். தமன்னா கூடவா? என்ன நீ? தமன்னாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்க கூப்பிட்டு நீங்க எதுக்காக ஹோட்டலுக்கு போனீங்க? தர்ஷினி, எப்ப பார்த்தாலும் தமனாவை குறை சொல்றது உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. ஒருத்தவங்க மாறவே மாட்டாங்களா? எப்பவுமே அப்படியே தான் இருப்பாங்களா? சித்தார்த், சில பேரை என்ன பண்ணாலும் மாத்த முடியாதுப்பா. அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான். சரி விடு. இத பாரு, பொம்மிய காணோமேனு கவலைப்பட்டோம். அவன் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டா. எங்களுக்கு அது போதும்பா. அப்பா, நாளைக்கு சித்தார்த்த மேரேஜ் கவுன்சிலரை மீட் பண்றத பத்தி பேசலான்னு சொன்னீங்களேப்பா, அதான் ஞாபகப்படுத்தலான்னு. தாத்தா, நீங்க எல்லாருமே நான் மேரேஜ் கவுன்சிலரை சந்திக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா நான் அதை பண்றேன் தாத்தா. மம்மி, உன்னை காணணும் எல்லாரும் சாப்பிடாம அப்படியே இருக்கோம். ஆமாம்மா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தாத்தா, வாங்கப்பா. நான் மேல இருக்கேன். சரி, சீக்கிரம் வாடா. போ அஞ்சலி. நீங்களும் வாங்க. என்ன நீ? தமன்னா கூப்பிட்டானு நீங்க எதுக்காக ஹோட்டலுக்கு போனீங்க? அங்க போனதுனாலதான் நிறைய விஷயங்களை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நானும் சித்தும் ரொம்ப க்ளோஸ். அது எங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும்.